ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ளீன் ஈட்டிங் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ரோஸ் மில்க் ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை ஒரு 5 மினிட்ஸ்லேயே நீங்களும் உங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நான் ஒரு பாதாம் மிஷின் எடுத்திருக்கேன். இது ஒரு 3 நாள் போல் நம்ம போட்டு தண்ணியில் ஓவர் நைட் ஊற வச்சா, இல்லைனா 6 to 7 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அது இந்த மாதிரி ஜெல்லி டைப்பில் வந்துடும் நமக்கு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நான் 1 கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே நம்ம சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். சுகர் சிரப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு தேவையான அளவுக்கு கலர் வந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கிளாஸில் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக ரோஸ் சிரப்பை கிளாஸில் சைடில் டெக்கரேஷனுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் ஊற வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் சப்ஜா விதையும் நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. சப்ஜா விதையை ஓவர் நைட் ஊற வைக்கணும்னா அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும், சீக்கிரமாகவே அது ஊறிக்கிறோம். நம்ம பிளெண்ட் பண்ணி வச்ச ரோஸ் மில்க் சிரப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை பிளெண்ட் பண்ணி சேர்க்கும் போது ரொம்பவே திக்காக க்ரீமியாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், அவ்வளோதான். எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு சில்லுன்னு நீங்கள் ட்ரிங்க் பண்ணலாம். நான் மில்க் சில்லுன்னு எடுத்ததுனால ஐஸ் க்யூப் சேர்க்கலை. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லோரும் டீயை விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி ட்ரிங்க் ஏதாவது பண்ணி கொடுத்தேன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.